ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் சாதம் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஓகேவா? இன்னைக்கு துருவின மாங்காய். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைக்க போகிறோம். இதில் கொஞ்சம் என்னென்ன அப்படின்னா தேங்காய், தனியா, சீரகம். இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நான் தேங்காவை கொஞ்சம் பல்லாக தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிவிட்டு தான் நான் அரைப்பேன். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். சரியா? மாங்காய், துருவின மாங்காய் இது இருக்குது. இதை அரைச்சி நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா எண்ணெய். இதை பாருங்கள், ஆல்ரெடி எப்போவுமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருப்போம். அதில் ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் போட்டு ஆயில் விட்டு வச்சுருக்கேன். சாதம் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. கடுகு, வேர்க்கடலை, அப்புறம் வந்து காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, ஜீரகம், இஞ்சி, குடமிளகா, கருவேப்பிலை இருக்குது, உப்பு இருக்குது, மஞ்சப்பொடி இருக்குது. லாஸ்ட்டாக வந்து கார்னிஷிங்க்கு வந்து நம்ம கொத்தமல்லி தூவ போகிறோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சிடுறேன். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பல்லாக போட்டிருந்தேன் இல்லையா? ஃபஸ்ட்டு இதை வந்து பொடி பண்ணிவிட்டேன். அதாவது தேங்காய், தனியா, ஜீரகம் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும். வாங்க, எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கடுகு போட போகிறோம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் ஜீரகம். ஜீரகம் அரைக்கும் போதும் போடணும், நம்ம தாளிக்கும் போதும் போடணும். அப்புறம் வேர்க்கடலை. வேர்க்கடலை இல்லைன்னா கடலைப்பருப்பை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகா, காஞ்ச மிளகா. அடுத்தது பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி. எல்லாத்தையும் போட்டு, ஏன்னா ஆல்ரெடி வந்து வேர்க்கடலையும் வறுத்து தான் இருக்குது, அதால் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். அவ்வளோதான், இது எல்லாமே ரெடி ஆயாச்சு. அடுத்தது இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா குடமிளகா. குடமிளகா போட்டால் மாங்காவோட அந்த கலர் காம்பினேஷனோட சூப்பராக இருக்கும். மாங்காவை நான் வந்து தோலை ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் தோலோடு போடுறதுனாலும் போடலாம், ஏன்னா தோல் வந்து சில சமயம் தடிப்பாக இருக்கும். இது சாப்பிடும்போது இந்த வேர்க்கடலை அப்புறம் வந்து குடமிளகாய் எல்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி எப்போவுமே நம்ம சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், ஜீரகம் எல்லாம், அதெல்லாம் போட்டு நம்ம இதை நல்லா வதக்க போகிறோம். இதில் இருக்கிற தண்ணி வந்து அதுக்கு தான் தண்ணியை கம்மியாக விட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய், சீரகம், தனியா இது நல்லா அரைச்சி, கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இந்த தண்ணியை வந்து எல்லாமே வற்றிடும். அது வரைக்கும் நம்ம வந்து வதங்கணும். லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து மாங்காவை போட போகிறோம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வேணால் கூட வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கூட அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க.
இதை வந்து என்டையர்லி இந்த மாங்காய் சாதம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்களா, தண்ணி நம்ம கம்மியாக விடும்போது இது வதங்குற டைம் வந்து நம்மளுக்கு குயிக்காக ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வேர்க்கடலை, அப்புறம் வந்து குடமிளகா, உங்களுக்கு கேரட் இருந்ததுன்னா கூட கேரட் போட்டுக்கோங்க. அந்த க்ரீனுக்கும் இந்த ஆரஞ்சு கலருக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். குடமிளகா தான் போடணும்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஆனால் காம்பினேஷன் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்திங்களா, தண்ணி நம்ம கம்மியாக விட்டு அரைச்சதால் ஈஸியாக இது வந்து நல்லா வதங்கிடும். லாஸ்ட்டாக இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். அதில் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை லாஸ்ட்டாக கூட நம்ம ஃபைனலாக ரைஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரண மாங்காய் சாதம் பண்ணுற மாதிரியே தான். என்னென்னா லாஸ்ட்டு தான் எப்போவுமே வந்து ரைஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா இதில் போட்டுட்டு அதுலேயும் அதிகமாக போட்டோம்னா ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதால் நம்மளுக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நல்லா வதங்கியாச்சு பாருங்கள். தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆயாச்சு. ஏன்னா மாங்காயிலையும் தண்ணி இருக்கும். ஸோ இந்த மாங்காவையும் நம்ம போட்டுற போகிறோம். போட்டு இதையும் வதக்க போகிறோம். இதை நான் வந்து 2 மாங்காய் எடுத்துருக்கேன். எதுக்கு இந்த தேங்காய் தனியாலாம் கொஞ்சம் போடுறோம் அப்படின்னா இந்த புளிப்பு தன்மையை கொஞ்சம் வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் நல்லாவும் இருக்கும், ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். நல்லா வதங்கட்டும். இப்போது பெரிய பவுலில் ரைஸ் போட்டு ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த ரைஸில் நம்ம போட போகிறோம். போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இன்னும் உப்பு போடல இல்லையா, அதால் இதுக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். மாங்காய் சாதம் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட்டு கார்னிஷிங்க்கு வந்து கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கிட்டு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இதை கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அப்படியே வச்சிட்டிங்கன்னா இந்த கொத்தமல்லியோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கிட்டு ரொம்ப சான்ஸே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தேங்காய் சாதம் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோட அடுத்த ப்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.